ஹலோ, வெல்கம் எவ்ரிவன். ஸோ நம்ம இந்த எவ்ரி வீக் வந்து டியூஸ்டே அண்ட் வெனஸ்டே நம்ம டோர்கம் சனாதனோட புக் வந்து நம்ம தமிழில் ரீட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ லாஸ்ட் வீக் வந்து ஒரு 7-8 செஷன்ஸாக வந்து நம்ம செக்ஸ், ஃபேமிலி அண்ட் உமன் இன் த சொசைட்டிங்கிற புக்கில் வந்து படித்தோம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சின்ன பிரேக்காக நம்ம வெர்ச்சூஸ் அண்ட் வேல்யூஸ் அப்படிங்கிற புக்கில் இருந்து ஃபர்கிவ்னஸ் பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதை மேபி இந்த ஃபர்கிவ்னஸ் பற்றின இது வந்து இந்த டியூஸ்டேயும் வர ஃப்ரைடேயும் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா திருப்பி செக்ஸ், ஃபேமிலி அண்ட் உமன் இந்த சொசைட்டி புக்கை நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஓகேயா? ஸோ இப்போ நான் படிக்கிறது வந்து வெர்ச்சூஸ் அண்ட் வேல்யூஸுங்கிற புக்கில் இருந்து சாப்டர் 50 ஃபர்கிவ்னஸ் அப்படிங்கிற சாப்டர் வந்து நம்ம வந்து படிக்க போகிறோம். ஓகேயா? ரைட். ஸோ பொதுவாகவே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து நம்ம வந்து நம்ம செய்த தவறுகளுக்கு மற்றவங்ககிட்ட நம்ம வந்து மன்னிப்பு கேட்குறது, ஸோ நம்மளை காயப்படுத்தினவங்களை வந்து மன்னிக்கிறது. ஸோ இது ரெண்டும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து சொல்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஆனால் ஃபாலோ பண்ணுறதுக்கு வந்து அவ்வளோ ஈஸி வந்து அது வந்து கிடையாது. ஸோ இன்க்ளூடிங் மைசெல்ஃப். ஸோ எனக்கும் அதே தான். ஸோ அவ்வளோ அது வந்து ரொம்ப சேலஞ்சிங்கானது. பட் அந்த டெக்னிக் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியானது. பட் ப்ராக்டிக்கலாக வந்து அதில் நிறைய இஷ்யூஸ் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் என்ன இஷ்யூஸ் அப்படிங்கிறது தான் இந்த சாப்டர் வந்து நமக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ ஏன் சம்டைம்ஸ் வந்து நம்மளால் வந்து மற்றவங்கள மன்னிக்க முடியல, அதில் என்ன டிலே இருக்குது, ஸோ அதை பற்றிலாம் வந்து இந்த சாப்டர் வந்து நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. அதை நம்ம வந்து இன்றைக்கும் வர ஃப்ரைடே இதே டைம்லையும் நம்ம அதை பற்றி நம்ம வந்து படித்து பார்ப்போம். ஓகே, ரைட். ஸோ இப்போ டோர்கம் வந்து இந்த புக்கில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹவு கேன் யூ பிரேக் சச் அ விசியஸ் சர்க்கிள்? த ஆன்சர் இஸ் ஃபர்கிவ்னஸ். ஸோ ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த உறவு சிக்கல்களை வந்து நம்ம தடுக்கிறதுக்கு என்ன மருந்து அப்படின்னு கேட்கும்போது மன்னிப்பு தான் அதுக்கு வந்து பெஸ்ட்டான மெடிசன் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஓகேயா? ரைட். ஸோ இன் த எண்ட் த ஃபர்கிவர் பிகம்ஸ் த வின்னர். த ஆன்சர் இஸ் ஃபர்கிவ்னஸ். இன் த எண்ட் த ஃபர்கிவர் பிகம்ஸ் த வின்னர். ஸோ மன்னிக்கிறவர் வந்து வின்னராக வந்து ஆகிறாருங்கிறத சொல்கிறாங்க. ஹி இஸ் த வின்னர் ஃபர்ஸ்ட் பிகாஸ் ஹி டஸ் நாட் ஃபைட் அகேன்ஸ்ட் கர்மா. ஸோ அவர் மன்னிக்கிறதுனால அவர் வந்து கர்மாவை எதிர்த்து அவர் வந்து சண்டை வந்து போடலை அப்படிங்கிறத சொல்கிறார். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸோ ஏற்கனவே ஏதோ ஒரு கர்மானால தான் அந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் வந்து வருது. ஸோ அந்த இதில் வந்து அவர் மன்னிப்பு கேட்கறதன் மூலமாக ஸோ அந்த கர்மாவோட கான்சிக்வன்சஸை அவர் வந்து ஃபேஸ் பண்ணாமல் அவர் எஸ்கேப் ஆகுறாரு. ஸோ ஒருவேளை அவர் வந்து மன்னிப்பு கேட்கலன்னா அந்த சைக்கிள் வந்து திருப்பி 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 கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ நமக்கு ஏன் ஒரு லைஃப்பில் சில சமயங்களில் ஏதாவது ஒன்று நடக்குதுன்னா அதை நம்ம ஏதோ ஒரு பிறவியில் மற்றவங்களுக்கு செஞ்சதுனால தான் ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து அது வந்து நடக்குது. அப்போ அந்த சைக்கிளை வந்து நம்ம வந்து பிரேக் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபர்கிவ்னஸ் கொடுக்குறதோ அல்லது ஃபர்கிவ்னஸ் கேட்குறதோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து ஃபர்கிவ் பண்ணுறவங்க வந்து வின்னர் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அந்த வின்னர் மட்டும் கிடையாது, ஸோ அவங்க வந்து கர்மாவை எகெயின்ஸ்டாக போரிடலேருந்து அவங்க தங்களை ஸ்டாப் பண்ணிக்கிறாங்கிறத சொல்கிறாங்க. செகண்ட், ஹி யூசஸ் த அனிமாசிட்டி ஆஃப் த அதர்ஸ் டு டிரான்ஸ்ஃபார்ம் ஹிம்செல்ஃப். ஸோ இன்னொருத்தவங்க கூட ஏற்பட்ட ஒரு விரோத போக்குனால நம்ம வந்து மன்னிப்பு கேட்குறோம் அல்லது மன்னிக்கிறோம். ஸோ அதன் மூலமாக நமக்குள்ள வந்து பாசிட்டிவான மாற்றத்தை கொண்டு வரதுக்கும் அந்த சம்பவம் வந்து நமக்கு வந்து மிகவும் உதவிகரமாக இருக்குது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, see him karmically giving back to you what you gave to him in the past. ஸோ ஒரு இன்சிடென்ட் நடக்குது, அந்த இடத்துல வந்து யாரோ ஒருத்தவங்களோட மன்னிப்பு தேவைப்படுது அப்படின்னா ஸோ அது முற்பிறவியில் வந்து நம்ம யாருக்கோ செஞ்சது தான் வந்து இந்த பிறவியில் இந்த நபர் மூலமாக நம்ம அந்த மன்னிக்கிறதோ அல்லது நம்ம மன்னிப்பு கேட்கக்கூடிய இன்சிடென்ட் வந்து நமக்கு வந்து நடக்குது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றினா நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது சும்மா இந்த சாப்டர்லேருந்து அங்கங்கே இருந்து இன்ஃபர்மேஷன் எடுத்து நம்ம உங்ககிட்ட ஒரு கீ பாயிண்ட்ஸாக ஷேர் பண்ணுறோம். ஸோ நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். ஓகே. ஸோ பீப்புள் திங்க் தட் ஃபர்கிவ்னஸ் இஸ் வீக்னஸ். த ஃபேக்ட் இஸ் தட் இட் அப்பியர்ஸ் ஸோ டு யுவர் எனிமி பட் ஹி டஸ் நாட் நோ ஹவு மெனி ஃபேக்டர்ஸ் யூ ஓவர் கம் வித்இன் யுவர் செல்ஃப் டு ஃபர்கிவ் ஹிம். ஸோ நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோன்னா, நம்ம மற்றவங்ககிட்ட வந்து நம்ம வந்து ஃபர்கிவ்னஸ் கேட்டாலோ அல்லது நமக்கு யாரோ ஒருத்தவங்க ஏதோ செஞ்சதை வந்து நம்ம வந்து ஃபர்கிவ் பண்ணாலோ அது வந்து ஒரு வீக்னஸோட வெளிப்பாடு அப்படின்னு சொல்லி நம்ம பெரும்பாலோர் வந்து நினைக்கிறோம் அப்படிங்கிறத டோர்கம் வந்து இங்கே சொல்கிறாங்க. ஸோ பீப்புள் திங்க் தட் ஃபர்கிவ்னஸ் இஸ் வீக்னஸ். த ஃபேக்ட் இஸ் தட் இட் அப்பியர்ஸ் ஸோ டு யுவர் எனிமி பட் ஹி டஸ் நாட் நோ ஹவு மெனி ஃபேக்டர்ஸ் யூ ஓவர் கேம் வித்இன் யுவர் செல்ஃப் டு ஃபர்கிவ் ஹிம். ஸோ நம்மளோட எனிமி வந்து நம்மளை வந்து இவர் வீக்காக இருக்கிறனால தான் இவர் வந்து மன்னிப்பு கேட்டார் அல்லது இவர் நம்மளை மன்னிச்சிட்டார் அப்படின்னு நினைத்தால் கூட நம்ம அந்த மாதிரி மன்னிக்கிறதுக்கோ அல்லது மன்னிப்பு கேட்கறதுக்கோ
நம்ம எத்தனையோ கட்டங்களை எவ்வளவோ விஷயங்களை நம்ம ஓவர் கம் பண்ணி தான் நம்ம ஒருத்தவங்களை மன்னிக்கிறதோ அல்லது மன்னிப்பு கேட்குறதோ நமக்கு நடக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம என்னென்னலாம் நம்ம ஓவர் கம் பண்ணுங்கிறதையும் நம்ம இந்த சாப்டரில் வந்து நம்ம வந்து படிக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து நம்ம மன்னிப்பு கேட்குறதோ மன்னிப்பு கொடுக்குறதோ வந்து வீக்னஸ் வந்து கிடையாது. ஸோ நம்ம உள்ளுக்குள்ளே வித்தின் அவர் செல்ஃப் நிறைய ப்ராசஸ் நமக்குள்ளே நடக்குது, நிறைய விஷயங்களை நம்ம ஓவர் கம் பண்ணி தான் நம்ம மன்னிக்கிறதோ அல்லது மன்னிப்பு கேட்குறது வந்து நடக்குது அப்படிங்கிறதையும் வந்து இங்கே வந்து சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ thus by 1 minute. Thus by forgiving other people, you make yourself a mighty power, almost a master over your personality. ஸோ அப்போ நம்ம வந்து மன்னிக்கிறது மூலமாக நம்ம வந்து ஒரு பவர்ஃபுல்லான பர்சனாக வந்து நம்ம ஆகிறோம் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் மாஸ்டர் ஓவர் யுவர் பர்சனாலிட்டி அப்படின்னா நம்ம ஃபிசிக்கல் லெவலில், உணர்வு லெவலில், எண்ணங்கள் லெவலில், அதாவது ஃபிசிக்கல், இமோஷனல், மென்டல் லெவலில் வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங்கராக வந்து நம்ம ஆக முடியும். ஸோ எப்படி ஸ்ட்ராங்கர் ஆகிறோம்? ஸோ நம்ம சில வீக்னஸஸ் எல்லாத்தையும் நம்ம கிவ் அப் பண்ணும் போது தான் நம்மளால் வந்து மற்றவங்கள வந்து ஃபர்கிவ் பண்ணுறதோ அல்லது நம்ம ஃபர்கிவ்னஸ் கேட்குறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அப்போ நம்ம ஃபிசிக்கலி, இமோஷனலி, மென்டலி சில விஷயங்களை நம்ம விட்டு கொடுத்து தான் நம்ம இந்த நிலையை நம்ம வந்து அடைகிறதுனால நம்ம ஒரு பவர்ஃபுல் பர்சனாக வந்து நம்ம வந்து ஆகிறோம். ஸோ எப்போ நம்ம வந்து மன்னிப்பு கொடுக்கறது மூலமாகவும் மன்னிப்பு கேட்கறது மூலமாகவும். ஸோ அப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யுவர் எனிமி சம்டைம்ஸ் இன்ஸ்டிங்க்டிவ்லி நோ திஸ் அண்ட் வாண்ட்ஸ் டு கீப் யூ வீக் பை இன்ஃப்ளேமிங் அன்ஃபர்கிவ்னஸ் அண்ட் ஹேட்ரட் வித்இன் யூ. ஸோ அப்போ நம்மளோட எதிரி வந்து இதை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. சம்டைம்ஸ் வந்து நம்ம வந்து மன்னிக்கிறது மூலமாகவோ அல்லது மன்னிப்பு கேட்கறது மூலமாகவோ நம்ம ஸ்ட்ராங்கர் ஆகிறோம், நம்ம ஒரு மைட்டி பவர்ஃபுல் பர்சனாக ஆகிறோம் அப்படிங்கிறத வந்து அந்த எதிரியானவர், அதாவது யார்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்க போகிறோமோ அல்லது யாரை நம்ம மன்னிக்க போகிறோமோ அந்த நபர் வந்து அதை உள்ளுணர்வு சக்தியோடு அவரோட தன்னோட உள்ளுணர்வு சக்தியை பயன்படுத்தி அவர் அதை தெரிஞ்சுக்கிட்டு இவர் வந்து நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்டாலோ அல்லது நம்மளை மன்னித்தாலோ அவர் வந்து ஒரு பவர்ஃபுல் பர்சன் ஆயிடுவாருங்கிறத அவங்க இன்ஸ்டிங்க்டாக தெரிஞ்சு நம்மளை அந்த மாதிரி மன்னிப்பு கேட்கவோ அல்லது மன்னிக்கவோ நம்மளை விடாமல் இவருக்கான தூண்டுதல்களை ப்ரோவோக்கிங்கை வந்து அவங்க வந்து கண்டினியூவாக வந்து செஞ்சுட்டே இருப்பாங்க. ஸோ அப்போனா தான் நம்ம மைட்டி பவர்ஃபுல் ஆகாமல் நம்ம வீக்காக இருப்போம் அப்படிங்கிறக்காக அவங்க ஏதாவது ஒன்று வந்து செஞ்சுட்டே இருப்பாங்க, நம்மளை தூண்டுதல் மாதிரி அவங்க. ஸோ எப்படி தெரியுதோ இன்ட்யூஷனாக அவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பர்சன் வந்து ஒன்று நம்மக்கிட்ட ஏதோ மன்னிப்பு கேட்க போகிறாரு அல்லது மன்னிப்பு கேட்க வேண்டிய இடத்துல மன்னிப்பு கேட்க போகிறாரு அல்லது மன்னிக்கிற இடத்துல இவர் நம்மளை வந்து மன்னிக்க போகிறாரு. ஸோ அப்படி பண்ணிட்டாருன்னா அவர் வந்து பயங்கர வந்து வீக் மைட்டி பவர் ஆயிடுவார். ஸோ அப்போ நம்ம வீக்காக வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் அந்த எதிராளியாளர் வந்து செய்வார் அப்படிங்கிறது வந்து டோர்கம் வந்து இங்கே வந்து சொல்கிறாங்க. Your enemy remains inferior to you because of his hatred and he feels that he can fall into your hands if he forgives you. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த நம்ம அப்போ if your enemy remains inferior to you because of his hatred and he feels that he can fall into your hands if he forgives you and makes you forgive him. ஸோ அப்போ அந்த ஒருத்தர் மன்னிப்பு கேட்குறதோ மன்னிப்பு கொடுக்குறதோ நடந்தால் நீங்கள் வந்து வீக் ஆவீங்கிறத வந்து அந்த எனிமிக்கு தெரிஞ்சால் ஸோ அவர் என்னெல்லாம் செய்ய முடியுமோ செஞ்சு அந்த சம்பவமே நடக்க விடாமல் உங்களை வந்து வைத்திருப்பார். அதை தான் வந்து டோர்கம் இங்கே வந்து என்ன சொல்கிறா, இவர் எனிமி ரிமைன்ஸ் இன்ஃபீரியர் டு யூ பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஹேட்ரட். ஸோ அவர் இன்னும் ஒரு கீழான செயல்களையே தான் அவர் வந்து செஞ்சிட்டு இருப்பார். ஸோ ஹி கண்டினியூஸ் ஹிஸ் அனிமாசிட்டி டு ப்ரொடெக்ட் ஹிம்செல்ஃப். ஸோ அப்போ அந்த விரோத போக்கை வந்து எந்த காலத்துலையும் நீர்த்து போடாமல் அந்த எதிரியானவர் வந்து செஞ்சுட்டு தன்னை வந்து அவர் வந்து பாதுகாத்து கொள்வாருங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த பேசுகிற இந்த 4-5 பாயிண்ட்ஸை பற்றியும் நம்ம இந்த இன்னைக்கும் வர ஃப்ரைடேயும் நம்ம டீட்டெயிலாக நம்ம வந்து பேச போகிறோம். ஸோ இப்போ அந்த சாப்டரோட ஃபர்ஸ்ட் பேஜுக்கு வந்து நம்ம வந்து போகலாம். ஸோ பீப்புள் டு நாட் ஃபர்கிவ் ஈச் அதர் as long as they are engaged in activities to hurt each other. ஸோ எதனால் வந்து ஒருத்தரை வந்து மன்னிக்க மாட்டுகிறார்கள் அந்த பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னா, ஸோ இன்னும் வந்து அந்த சம்மந்தப்பட்ட 2 பேரோ அல்லது 2 பார்ட்டிஸோ 2 குரூப் ஆஃப் பார்ட்டிஸோ வந்து இன்னும் ஒருத்தரை ஹர்ட் பண்ணுறதை நிறுத்தாமல் இருக்கிறனால தான் அந்த இடத்துல வந்து ஃபர்கிவ்னஸ் அல்லது மன்னிப்புக்கும் டிலே வந்து ஆகிட்டே இருக்குங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ இங்கே அந்த அவங்க ஒருத்தர் காயப்படுத்துறது நிறுத்தலை அப்படிங்கிறது வந்து வார்த்தை அளவில் மட்டும் இல்லாமல் உணர்வு ரீதியாகவோ எண்ண ரீதியாகவோ அல்லது உள்ளுணர்வு சக்தியை பயன்படுத்தியோ கூட அல்லது சில செய்கைகளாலேயோ கூட அது வந்து இருக்கலாம். ஸோ இந்த செய்கைகளால் கூட மற்றவங்கள வந்து நம்ம வந்து அந்த மற்றவங்கள கிடையாது, சம்மந்தப்பட்டவங்களை நம்ம வந்து காயப்படுத்திட்டே இருந்தனாலும் அந்த இடத்துல வந்து ஃபர்கிவ்னஸ்க்கு வந்து பாசிபிலிட்டியே இல்லாமல் போயிடும் அல்லது டிலே ஆகும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க.
யூ ஃபர்கிவ் சம்ஒன் இஃப் யூ டிட் நாட் ஹர்ட் ஹிம் no matter how deeply that man hurt you. ஸோ அப்போ நம்மளால் ஒருத்தர் வந்து நம்மளை வந்து பயங்கரமாக வந்து காயப்படுத்தியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து நம்மளோட மதர் இல்லாவாக இருக்கலாம், நம்ம பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம், அல்லது நம்ம வேலை பார்த்த இடத்துல இருக்கலாம், அல்லது நம்ம ஹஸ்பண்டாக இருக்கலாம், நம்ம ஒய்ஃபாக இருக்கலாம், நம்ம பேரண்ட்டாக இருக்கலாம், நம்ம சில்ட்ரனாக இருக்கலாம், ஸோ அல்லது ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சராக இருக்கலாம். ஸோ இன்றைக்கி எவ்வளவோ விதமான ரிலேஷன்ஷிப் காம்பினேஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதில் யாரோ ஒருத்தவங்க வந்து நம்மளை வந்து எவ்வளோ ஆழமாக வந்து நம்மளை வந்து அவங்க வந்து காயப்படுத்தியிருந்தாலும் நம்ம அவங்கள எப்போது நம்ம வந்து மன்னிக்க முடியும் அப்படின்னா, நம்ம வந்து அவங்கள வந்து திருப்பி காயப்படுத்துறதை நம்ம நிறுத்தும் போது தான் அதுக்கு வந்து பாசிபிலிட்டி இருக்குங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ஒருத்தவங்க வந்து நம்மளை வந்து காயப்படுத்துகிறாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம திருப்பி ஏதாவது வந்து டெஃபினட்டாக வந்து மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் நம்ம வந்து செஞ்சுருப்போம். ரொம்ப ரேர் கேசஸில் தான் சில பேர் வந்து ஏதோ சுச்சுவேஷன் காரணமாக ஏதோ திருப்பி செய்யாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு விதத்தில் ஸோ நாமளும் வந்து நம்மளை காயப்படுத்துறவங்க திருப்பி நம்ம வந்து காயப்படுத்திருக்கோம். ஸோ அப்போ இது கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சுன்னா, ஸோ அது ரெண்டு பேரில் ஒருத்தவங்க யாரோ ஒருத்தவங்க வந்து நம்ம அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், ஃபர்கிவ்னஸ் கேட்கணும்னு நினச்சாலும் அங்கே வந்து நடக்கவே நடக்காது. ஸோ எதனால ஒருத்தரை வந்து அந்த காயப்படுத்துறது வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கிறனால ஸோ அங்கே வந்து அந்த ஃபர்கிவ்னஸ்ங்கிறதுக்கு வந்து வாய்ப்பே வந்து இல்லாமல் போயிடும். அப்போ நம்மளை இன்னொருத்தவங்க வந்து எவ்வளோதான் நம்ம காயப்படுத்தியிருந்தாலும் நம்ம எப்போ வந்து அவங்கள நம்ம மன்னிக்க முடியும் அப்படிங்கிறத டோர்க்கவங்க இப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்து திருப்பி அவங்கள வந்து எந்த விதத்திலையும் செயல்களாலோ வார்த்தைகளாலோ உணர்வுகளாலோ எண்ணங்களாலோ நம்ம காயப்படுத்தாமல் இருக்கும்போது மட்டுமே நம்ம அவங்கள வந்து மன்னிக்கிறது வந்து சாத்தியமாகும். ஸோ நம்ம வந்து ஒருத்தவங்க நம்மளை வந்து காயப்படுத்திட்டாங்க, ஓகே நம்ம அவங்கள வந்து ஃபர்கிவ் பண்ணலாம்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம ஏதோ ஒரு விதத்தில் அவங்கள வந்து நம்ம தொடர்ந்து வந்து நம்மளும் அவங்கள ஹர்ட் பண்ணிகிட்டே இருக்கோம், காயப்படுத்திட்டே இருக்கோம்னா அங்கே வந்து ஃபர்கிவ்னஸ்ங்கிறது சாத்தியமே இல்லாமல் வந்து போய்விடும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ யூ ஃபர்கிவ் அதர்ஸ் நாட் பிகாஸ் தே ஹர்ட் யூ பட் பிகாஸ் யூ ஹர்ட் தம். ஸோ அப்போ நம்ம மற்றவங்கள வந்து நம்ம வந்து எதனால வந்து மன்னிக்கணும் அப்படின்னா, அவங்க நம்மளை காயப்படுத்தினதுனால கிடையாது, நம்ம அவங்கள திருப்பி காயப்படுத்தினதுனால நம்ம வந்து அவங்கள வந்து மன்னிக்கணும். ஸோ இந்த கான்செப்ட் வச்சுட்டோம்னா அங்கே அந்த ஃபர்கிவ்னஸ்ன்றது வந்து ஈஸியாக இருக்குங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அவங்க நம்மளை காயப்படுத்தினதுனால நம்ம திருப்பி அவங்கள ஏதோ விதத்தில் காயப்படுத்துகிறோம். ஸோ அந்த காயப்படுத்தினதுனால நாம் வந்து அவங்கள வந்து நம்ம மன்னிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி அதை எடுத்துட்டோம்னா ஸோ இந்த ஃபர்கிவ்னஸ் வந்து ஈஸியான ப்ராசஸாக வந்து இருக்குங்கிறத டோர்க்கம் சராய் வந்து இங்கே வந்து சொல்கிறாங்க. ஓகே? ஸோ இஃப் ஒன் ஹர்ட்ஸ் another person and cannot forgive him or her, he must try to forgive himself for hurting that person. ஸோ இதில் இந்த சாப்டர்லேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்மளை வந்து ஒருத்தவங்க வந்து காயப்படுத்தியிருக்காங்க, ஸோ பயங்கரமாக வந்து காயப்படுத்தியிருக்காங்க. ஸோ ஆனால் நம்மளால் வந்து அவங்கள திருப்பி வந்து மன்னிக்க முடியல. ஸோ ஏன் டிலே ஆகுங்கிறதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ கண்டினியூஸாக நம்மளும் திருப்பி அவங்களை ஏதாவது காயப்படுத்திட்டே இருந்தோம்னா ஸோ நம்ம ஃபர்கிவ் பண்ணணும்னு நினைச்சாலும் அங்கே வந்து அந்த ப்ராசஸ் வந்து லேட் ஆகும். அந்த ஃபர்கிவ்னஸ் எனர்ஜி வந்து பெனட்ரேட் ஆகி போகாது, அல்லது அங்கே ஃபர்கிவ்னஸ் வந்து ரொம்ப டிலே வந்து ஏற்படுங்கிறத வந்து சொல்லிட்டாங்க. ஓகே, அது வந்து முடிஞ்சு போச்சு. So if one hurts another person and cannot forgive him or her, he must try to forgive himself for hurting that person. So இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஒருத்தவங்க நம்மளை வந்து காயப்படுத்துகிறாங்க, ஸோ நம்ம வந்து அவங்கள வந்து ஃபர்கிவ் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஆனால் ஏதோ ஒரு இதனால நம்மளால் வந்து அதை நம்மளால் செய்ய முடியல. ஸோ ஒருவேளை நம்ம வீக்காக இருக்கலாம், ஸோ அது எப்படி வேணாலும் இருக்கலாம், ஸோ என்ன ரீசனாக வேணால் இருக்கலாம், நம்மளால் வந்து அவங்கள வந்து ஃபர்கிவ் வந்து பண்ண முடியல. ஸோ எகெயின் வந்து அது நம்மளோட இன்னா ரிலேஷனாக இருக்கலாம், ஹஸ்பண்டாக இருக்கலாம், ஒய்ஃபாக இருக்கலாம், பிள்ளைங்களாக இருக்கலாம், பேரண்ட்டாக இருக்கலாம், அல்லது பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம், ஜாபில் இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சராக இருக்கலாம், அல்லது ஒரு ஆஃபீஸராக இருக்கலாம், ஒரு அத்தாரிட்டியை சேர்ந்தவங்களாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். ஸோ நூற்றுக்கணக்கான உறவுகள் வந்து இருக்குது. ஸோ அதில் ஏதோ ஒரு இதில் வந்து நம்மளால் வந்து அவங்க வந்து ஃபர்கிவ் பண்ண முடியல. அதே சமயத்தில் நாமளும் வந்து நம்மளை காயப்படுத்துறதுக்கு நம்ம ஏதோ ஒன்று திருப்பி நம்ம வந்து செஞ்சுருக்கோம். இந்த சுச்சுவேஷனில் அவங்கள நம்மளால் ஃபர்கிவ் பண்ண முடியலன்னா டோர்க்கம் சராய் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களை நீங்களே வந்து ஃபர்கிவ் பண்ணிக்கோங்க. எதுக்காக? அந்த சம்பந்தப்பட்ட நபரை வந்து நம்ம காயப்படுத்தினால உங்களை நீங்களே வந்து மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. ஸோ கண்டினியூஸாக வந்து உங்களை நீங்களே வந்து மன்னிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து நீங்கள் செய்யக்கூடிய அந்த ப்ராசஸ் ஆனது வந்து நீங்கள் யாரை மன்னிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கிட்ட அந்த எனர்ஜி வந்து போய் சேரும். ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்சன் வந்து உங்களால் வந்து மன்னிக்கப்படுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பெட்டராக இருக்கும், அல்லது வந்து நம்ம ஃபர்தராக கர்மா வந்து ஜெனரேட் ஆகாமல் இருக்கும், அல்லது வந்து ஒருவேளை அந்த ரிலேஷன்ஷிப்பே நமக்கு வந்து தேவையில்லைனாலும் ஸோ அது வந்து எந்த ஒரு விரோதம் இல்லாமல் அது அப்படியே வந்து பிரிந்து போய்விடும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ இப்போ நம்மளால் வந்து ஏதோ ஒரு நம்மளால் வந்து நம்மளை காயப்படுத்தினவங்க அவங்க கிட்ட அவங்கள நம்ம ஃபர்கிவ் பண்ணணும் அப்படின்னா நம்மளால் அது வந்து பண்ண முடியல அப்படின்னா ஸோ கண்டிப்பாக நாம் ஏதோ ஒரு கட்டத்தில் அவங்களையும் நம்ம வந்து காயப்படுத்தியிருப்போம். அந்த செயலுக்காக நம்மிடம் நாமே மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும். செல்ஃப் ஃபர்கிவ்னஸ் வந்து நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னா
ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம அதை அந்த அடுத்த பர்சனை நம்ம ஃபர்கிவ் பண்ணதுக்கு ஈக்குவலான ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ எகெயின் இதை வந்து நான் ரீட் பண்ணுறேன். If one hurts another person and cannot forgive him or her, he must try to forgive himself for hurting that person. When he is able to forgive himself, he will be surprised to see that he already has forgiven the other person too. Okay, so இதான் வந்து சொல்லக்கூடிய இரண்டாவது மிக முக்கியமான பாயிண்ட். So if you hurt somebody else because he hurt you, you both will not be able to forgive each other because you will continuously keep hurting each other through your thoughts, emotions, words or even actions. ஸோ அப்போ நம்மளை ஒருத்தவங்க காயப்படுத்தினாங்க அப்படின்னா நம்ம திருப்பி வந்து நம்மளை அவங்கள வந்து காயப்படுத்துவோம். ஸோ அது வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். அங்கே வந்து அதுக்கு வந்து ஒரு எண்டே வந்து கிடையாது. அவங்க செய்வாங்க, நம்ம திருப்பி செய்வோம். ஸோ அந்த இடத்துல வந்து அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம எவ்வளோதான் நம்ம ஸ்டெப் எடுத்து நம்ம அவங்கள மன்னிக்கணும்னு நினச்சாலும் அங்கே வந்து அதுக்கு வந்து முடியாமல் வந்து போயிடும். ஸோ நீங்கள் எவ்ரி டைம் வந்து நீங்கள் மன்னிக்கிறதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கும் போதெல்லாம் ஸோ அந்த இடத்துல ஒரு புதிய பிரச்சனை வரதையும் நம்மளால் வந்து பார்த்துருக்க முடியும். ஸோ அது கண்டினியூவாக அக்ரவேட் வந்து ஆகிட்டே இருக்கும். ஸோ எப்போ ஸோ நம்மளும் திருப்பி அதுக்கு கவுண்டராக நம்ம எதாவது செஞ்சுட்டே இருந்தோம்னா ஸோ ஒருவேளை வந்து நம்ம வந்து கவுண்டராக நம்ம எதுவுமே செய்யலை அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம அவங்கள மன்னிக்கிறதுக்கு வந்து சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இருந்தாலும் ஸோ டோர்கம் சராதரன் வந்து இதற்கு வந்து ஒரு க்யூர் இருக்குது. ஸோ இப்போ ஒருத்தவங்க நம்மளை காயப்படுத்திட்டாங்க, நம்மளால் அவங்கள வந்து மன்னிக்க முடியல. ஸோ அப்போ ஒரு 7 ஸ்டெப்பை நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஸோ அந்த இடத்துல வந்து அவங்கள வந்து நம்ம ஃபர்கிவ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. The cure is to learn how to forgive yourself for the damage you did to someone else. ஸோ அப்போ அந்த சமயத்தில் வந்து ஸோ உங்களை நீங்கள் எப்படி மன்னிக்கிறது மூலமாக அந்த நபரானவர் அல்லது அந்த குரூப் ஆஃப் பீப்புள் அல்லது அந்த இன்ஸ்டிடியூஷன் ஸோ எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஸோ அதுக்கு எப்படி வந்து நம்மளோட மன்னிப்பு வந்து போய் சேருது, அதில் என்ன ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோன்னா அது வந்து சாத்தியமாகும் அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து சொல்கிறாங்க. டு ஃபர்கிவ் யுவர் செல்ஃப் யூ நீட் டு டேக் த ஃபாலோவிங் ஸ்டெப். ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுல நம்மளை நாமே மன்னித்து கொண்டோன்னா அந்த மன்னிப்பானது வந்து அவர்கள்ட்ட போய் சேருங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு 7 ஸ்டெப் வந்து டோர்கம் சராதரன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. நம்பர் 1, டிசைட் நாட் டு கண்டினியூ டு ஹர்ட் யுவர் விக்டிம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களை வந்து யார் வந்து காயப்படுத்தினாங்களோ அவங்கள வந்து நீங்கள் கண்டிப்பாக திருப்பி நம்ம காயப்படுத்தியிருப்போம் மோஸ்ட் ஆஃப் த கேசஸில். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இமீடியட்டாக நீங்கள் வந்து அவங்கள வந்து ஹர்ட் பண்ணுறத ஸ்டாப் வந்து பண்ணிடுங்க. எதுவுமே வந்து நீங்கள் வந்து செய்யாதீங்க. அவங்க என்ன செஞ்சாலும் நீங்கள் எதுவுமே வந்து செய்யாமல் ஸ்டாப் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் வந்து இப்போ ஃபர்கிவ் பண்ணணும், அவங்கள மன்னிக்கணும் அப்படிங்கிற ப்ராசஸில் வந்து இறங்கிட்டீங்க. ஸோ நீங்கள் இமீடியட்டாக நீங்கள் ஏதாவது இது வரைக்கும் எது செஞ்சுட்டு இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் உடனே வந்து ஸ்டாப் பண்ணுங்கிறத சொல்கிறாங்க. நம்பர் 1. நம்பர் 2, feel that his attacks were intended to awaken you. ஸோ அவங்களால நீங்கள் காயப்பட்டது வந்து நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஒரு சான்ஸ் வந்து கொடுக்கப்பட்டதாக நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு உதாரணம் சொல்லலாம் அப்படின்னா ஒரு மதர் இன்லா டாட்டர் இன்லா இருக்காங்க அப்படின்னா மெனி கேசஸில் வந்து ஸோ மதர் இன்லா வந்து டாட்டர் இன்லாவை ஒரு காயப்படுத்துறதை நம்ம பார்க்குறோம். ஸோ அல்லது வந்து டாட்டர் இன்லா வந்து மதர் இன்லாவை நம்ம இது ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறோம், நமக்கு ரொம்ப டைம் கம்மியாக இருந்தால இந்த ஒரு எக்ஸாம்பிளை மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ ஒரு மதர் இன்லா வந்து டாட்டர் இன்லாவை வந்து ஹர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அந்த டாட்டர் இல்லா வந்து அவங்களும் ஏதாவது திருப்பி செஞ்சுருப்பாங்க. பட் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஓகே ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு ரிலேஷன்ஷிப் வந்து லாங் லாஸ்டிங்காக போகணும். ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட்னால இந்த ரிலேஷன்ஷிப்பே வந்து நம்ம பிரேக் ஆகக்கூடாது. ஸோ அப்போ என்ன பண்ணால் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணுவோம். ஸோ அவங்க என்ன தான் நம்மளை பண்ணியிருந்தாலும் நம்ம திருப்பி செஞ்சுருந்துடும். ஸோ இனிமேல் நான் எதுவுமே செய்ய மாட்டேன்னு சொல்லி நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸோ அவங்க நமக்கு ஏதோ ஒன்று செஞ்சாங்க, அந்த மதர் இல்லாவோ அல்லது இந்த பக்கம் எடுத்துட்டோம்னா அந்த டாட்டர் இல்லா ஸோ மதர் இல்லா அந்த மாதிரி டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா ஓகே ஸோ எய்தர் மதர் இல்லாவோ அல்லது டாட்டர் இல்லாவோ ஏதோ ஒன்று தனக்கு செஞ்சதுனால தன்னோட ஆன்மீக வளர்ச்சிக்கு தன்னோட சோல் குரோத்துக்கு அந்த இன்சிடென்ட் வந்து எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ உதாரணமாக வந்து ஒரு மதர் இல்லா வந்து கண்டினியூவாக வந்து டாட்டர் இல்லா வந்து ஒரு டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்காங்க அல்லது ஏதோ ஒரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்போ அதன் மூலமாக வந்து அந்த டாட்டர் இல்லா என்ன தெரிஞ்சுக்கலாம், ஓகே ஸோ நம்ம வந்து ஒரு அடிமைத்தனமாக இருக்கிறதுனால தான் நம்மளை இந்த மாதிரி வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ நம்ம கரேஜஸாக நம்ம எப்படி இருக்கிறது, ஃப்ரீடம்னா என்ன அப்படிங்கிறத அந்த இன்சிடென்ட் மூலமாக அந்த டாக்டரில் வந்து தெரிஞ்சுக்குவாங்க. மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் இதான் வந்து நடக்கும். ஸோ நம்ம ரொம்ப பணிஞ்சு ஸோ நம்ம அதுக்காக வந்து நீங்கள் வந்து தகராறு பண்ணுங்க அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்ல வரல. நம்ம மிகவும் பணிந்து போகக்கூடிய தன்மையும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அடிமைத்தனமும் நம்மக்கிட்ட ஒரு ஃப்ரீடம்னா என்னன்னே நமக்கு தெரியாதனால தான் மற்றவங்க வந்து நம்மளை வந்து வதைக்கிறாங்க. ஸோ அப்போ நான் கரேஜியஸ் பர்சன் ஆனேன்னா
நான் பணிந்து போகாத குணம் என்கிட்ட இருந்துச்சுன்னா, அதாவது திருப்பியும் சொல்றோம், பணிந்து போகாத குணம்னா அடிமையா இருக்கிறதுங்கிறதா நம்ம சொல்றோமே தவிர அரகண்டா இருக்கிறத வந்து நம்ம சொல்லலை. ஸோ நான் வந்து ரொம்ப சப்மிசிவா இல்லாம, நான் ரொம்ப பணிஞ்சு போற நேச்சரா இல்லாம, நான் ஒரு கரேஜியஸ் பர்சனா நான் இருந்தேன்னா இந்த இன்சிடென்ட் நடந்திருக்காது. ஸோ என்னோட மதரெல்லாம் என்னை ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடத்திருப்பாங்க. ஸோ அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக தான் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறத அவங்களுக்குள்ள வந்து கொண்டு வர்றதுக்கு இந்த இன்சிடென்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம நிறைய கேசஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி காயப்பட்ட மதரின்லாட்ட ஒரு கஷ்டம் அனுபவித்த டாக்டர் ஆகட்டும், அல்லது டாக்டர் இன்லா வந்து மதரின்லாவை கஷ்டப்படுத்தின அந்த எக்ஸாம்பிளையும், ஸோ எண்ட் ஆஃப் இதில் வந்து ஸோ ஒரு அவேக்கனிங் நடந்தது நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ அவங்க வந்து ஓகே, ஸோ தன்னோட ரோல் என்ன, தான் எப்படி நடந்துடுங்கிறத இந்த இன்சிடென்ட் மூலமாக அவங்க வந்து கற்றுருப்பாங்க. ரைட், என்னோட மதரின்லாவை நான் என்ன மாதிரி ட்ரீட் பண்ணணும், அல்லது என்னோட மதரின்லா கிட்ட நான் எப்படி நடந்துக்கணும், அவங்கள நான் எப்படி சரியான முறையில் ட்ரீட் பண்ணுங்கிறத இந்த இன்சிடென்ட் அவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்துருக்கோம். ஸோ நம்பர் 3, feel that his attacks were necessary to make you control certain parts of your nature. ஸோ கிட்டத்தட்ட நம்ம செகண்ட் பாயிண்ட் சொன்ன மாதிரி தான். ஸோ நம்மளோட இமோஷனல் அண்ட் மென்டல் நேச்சரை நம்ம சரியான முறையில் வடித்தெடுத்துக்கொள்வதற்கு இந்த இன்சிடென்ட் வந்து நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ அதையும் கற்றுக்கிட்டுப்பாங்க. ஸோ இப்போ நமக்கு எகெயின் வந்து நம்மகிட்ட டைம் இல்லாதனால வேரியஸ் எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக என்னால் இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ நீங்கள் இந்த இடத்துல வந்து டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸில் ப்ராப்ளம் பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு பேரண்ட்டுக்கும் ஒரு பேரண்ட்டுக்கும் சன்னுக்கும் கூட ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ அதில் வந்து கண்டிப்பாக அந்த பையன் நிறையா கற்றுருப்பான், அல்லது அந்த பேரண்ட் வந்து நிறைய விஷயத்தை வந்து கற்றுருப்பாங்க. ஸோ இந்த இன்சிடென்ட் தான் எனக்குள்ள இந்த இதை வந்து கற்றுக் கொடுத்துச்சுங்கிறத அவங்களால வந்து அதை உணர்ந்துக்குவாங்க. ஸோ எப்போ அவங்க காயப்படுத்துறத நிப்பாட்டும் போது, ஓகேயா? ஸோ அப்போ இந்த ரீசன்னால நம்மளே வந்து ஃபர்கிவ் வந்து நம்ம வந்து பண்ணிக்கணும். ஸோ நம்பர் 4, so see him a person who is cooperating with your soul to bring you to your senses. so அப்ப எது சரியானது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்றத தான் வந்து பேக் டு த சென்சஸ் அப்படிங்கிறத டோர்கம் சொல்றாங்க. ஸோ அப்ப இந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் தான் வந்து நம்மளோட சென்சஸை, அதாவது நம்மளோட உணர்வு நிலைக்கு நம்ம சரியான முறையில் திரும்புறதுக்கு எனக்கு இந்த இன்சிடென்ட் தான் வந்து ஹெல்ப் பண்ணுச்சு அப்படிங்கிறத நீங்கள் உணரும் போதும் நம்மை நாமே மன்னிக்கிறது வந்து மிக ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ நம்மை நாமே மன்னிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்சனை ஃபர்கிவ் பண்ணுறதும் நடந்து முடிஞ்சிடும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ 5th பாயிண்ட், see in him a person who perhaps is exposing his weaknesses and is channeling you to help him. ஸோ சப்போஸ் வந்து ஒரு மதரின்லா டாக்டரின்லாக்குள்ள ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, ஸோ மதரின்லாவோட வீக்னஸை வந்து அவங்க இந்த மாதிரியா ஒரு தன்னோட டாக்டரின்லாவை ஹர்ட் பண்ற மூலமா அவங்க வந்து வெளிப்படுத்துறாங்க. ஸோ அப்ப இந்த ஆங்கிள் வந்து அந்த டாக்டரின்லா வந்து அந்த விஷயத்தை அப்ரோச் பண்ணாங்கன்னா, ஓகே, ஸோ இதுதான் வந்து என்னோட மதரின்லாவோட வீக்னஸ். ஸோ அவங்க சரியாகிறதுக்கு இந்த இன்சிடென்ட்டை நான் பயன்படுத்தி நான் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் நாமே மன்னிக்கிறது ஈஸியா இருக்கும். ஸோ அங்க நம்ம யார் நம்மளை காயப்படுத்தினாங்களோ அவங்கள மன்னிக்கிறது வந்து ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ அந்த ரோல் சேஞ்ச் நம்ம வந்து பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ டாக்டரின்லா வந்து ரொம்ப அக்ரெசிவா மதரின்லா நடந்துக்கிட்டா கூட, ஸோ மதரின்லா வந்து பேஷன்ஸா இருந்து, ஓகே, ஸோ இதுதான் திஸ் இஸ் த வீக்னஸ் ஆஃப் மை டாக்டரின்லா, ஸோ இதை நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த விஷயத்தை இந்த இன்சிடென்ட் மூலமாக இதை நான் தெரிஞ்சு, ஸோ என்னோட டாக்டரின்லாவை நான் வந்து ஸ்ட்ராங்கா ஆக்குறதுக்கு நான் ஹெல்ப் பண்ண போறேன் அப்படிங்கிறத மதரின்லா அதை எடுத்துக்கிட்டாங்கன்னா, ஸோ அந்த மதரின்லாக்கும் டாக்டரின்லாவை வந்து ஃபர்கிவ் பண்றது வந்து ஈஸியா இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அங்கே வந்து அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும். ஸோ இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த சிச்சுவேஷன்ஸை வந்து ஒரு அட்வான்டேஜ் எடுத்துட்டு நம்ம சோலோட க்ரோத்துக்கு நம்ம சோலோட க்ரோத்துக்கு இது எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கே அந்த ஃபர்கிவ்னஸ்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். See him karmically giving back to you what you gave to him in the past. ஸோ அப்போ ஒரு மதரின்லா வந்து ஒரு டாக்டரின்லாக்கிட்ட வந்து ஒரு மோசமாக நடந்துக்கிறாங்க அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல வந்து டாக்டரின்லா வந்து அவங்களும் திருப்பி எதாவது ஹர்ட் பண்ணியிருப்பாங்க. பட் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து ஸோ கர்மா படி வந்து நான் ஏதோ ஒரு பிறவியில் வந்து நான் யாரோ ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சதுனால தான் இந்த பிறவியில் வந்து என்னோட மதரின்லா மூலமாக நான் வந்து கஷ்டத்தை அனுபவிக்கிறேன். ஸோ அப்படிங்கிறத அந்த டாக்டரின்லா ரியலைஸ் பண்ணாங்கனாலும் அவங்களால வந்து தன்னைத்தானே மன்னித்து கொள்ள முடியும். ஸோ அதன் மூலமாக தன்னோட எதிரியும் மன்னிக்கப்படுறதே அவங்க வந்து பார்ப்பாங்க. ஸோ ரோல் சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து பார்த்தோம்னா, ஸோ டாக்டரின்லா வந்து ஏதோ ஒன்று வந்து மதரின்லாக்கு வந்து பண்ணாங்கன்னா,
ஸோ மதர் இன் லா வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனாக இருந்து அதை கொஞ்சம் பாஸ் பண்ணி பார்த்தாங்கன்னா ரைட், ஸோ ஏதோ ஒரு பிறவியில் வந்து நான் யாருக்கும் இதே மாதிரி செஞ்சதுனால தான் இந்த பிறவியில் வந்து என்னோட டாட்டர் இன் லா வந்து எனக்கு இந்த மாதிரி செய்கிறாங்கிறத ரியலைஸ் பண்ணாங்கனாலும் ஸோ அங்கேயும் வந்து அந்த ஃபர்கிவ்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து இருக்குங்கிறத சொல்கிறாங்க. நம்பர் 7, feel that his attacks were necessary to enable you to learn a portion of the sense of relationship. ஸோ அப்போ அந்த ரிலேஷன்ஷிப்போட இம்பார்ட்டன்ஸை கற்றுக் கொடுக்கறது தான் ஸோ இந்த ப்ராப்ளம் வந்துச்சுங்கிறதையும் போத்த பார்ட்டியும் ரியலைஸ் பண்ணாங்கனாலுமே அந்த இடத்துல வந்து அந்த தன்னைத்தானே மன்னித்துக் கொள்ளுதல் வந்து ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. So when you reflect on these 7 points, the current of forgiveness will begin to stream forth from your heart, carrying your love to heal your wounds and his. ஸோ அப்போ நம்ம இந்த 7 பாயிண்ட்டை வந்து நம்மளை காயப்படுத்தினவங்களை நம்ம மன்னிக்கக்கூடிய ப்ராசஸில் வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ஸோ அந்த டைமில் வந்து அந்த ஃபர்கிவ்னஸ் அப்படிங்கிற அந்த கரண்ட் வந்து என்ன மாதிரி வரும் அப்படின்னா நம்மளோட ஹார்ட்லேருந்து லவ் எனர்ஜியாக வந்து வெளியே வந்து போத்த பார்ட்டிஸ்க்கு ஏற்பட்ட அந்த ஊண்டை வந்து ஹீல் பண்ணும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ நான் அதை திருப்பி நான் படிக்கிறேன். When you reflect on these 7 points, the current of forgiveness will begin to stream forth from your heart, carrying your love to heal your wounds and other party. ஸோ அப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ரியலைஸ் பண்ணிட்டு இதெல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி இந்த பாயிண்ட்ஸோட நம்ம அந்த மற்றவங்கள மன்னிக்கக்கூடிய அந்த ப்ராசஸை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணும் போதே நம்மளோட ஹார்ட்லேருந்து நிறைய லவ் எனர்ஜியானது வந்து வெளியே வந்து அங்கே எங்கெல்லாம் அந்த காயங்கள் ஏற்பட்டதோ அது எல்லாத்தையுமே வந்து அது வந்து ஊன் பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து டோர்கம் சார் வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம டைம் 7 o'clock ஆனதுனால ரிமைனிங் போர்ஷன்ஸை நம்ம வர ஃப்ரைடே வந்து பார்ப்போம். ஸோ அடுத்தாப்புல டோர்கம் வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, one may ask, for example, how can I forgive a person who beat my children? This is a drastic situation. However, you may ask yourself a few questions. ஸோ அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து என்னோட குழந்தைய வந்து ஒருத்தர் வந்து அடிச்சிட்டார், அட்டாக் பண்ணிட்டார், தாக்குதல் பண்ணிட்டார். அப்போ நான் அந்த பர்சனை வந்து நான் எப்படி மன்னிக்கிறது? ஏன்னா இது வந்து வெரி வெரி டிராஸ்டிக் சுச்சுவேஷன். ஸோ இந்த சுச்சுவேஷனில் நான் அந்த பர்சனை எப்படி நான் மன்னிக்கிறது? ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம கேள்வியில் மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். ஸோ எனக்கு சேர வேண்டிய சொத்தை வந்து என் உடந்த பிறந்தவங்களாம் எனக்கு தராமல் ஏமாத்திட்டாங்க. ஸோ இது வந்து கொடுமையானது. அந்த சுச்சுவேஷனில் நான் அவங்களை எப்படி நான் வந்து மன்னிக்கிறது? ஸோ பல கேள்விகளை நம்ம வந்து கேட்கலாம். ஸோ என்னோட அப்பா வந்து என்னை வந்து இந்த மாதிரி வந்து ட்ரீட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ நான் வந்து எப்படி வந்து எங்கள் அப்பா வந்து நான் வந்து ஃபர்கிவ் பண்ணுறது? அல்லது வந்து ஒரு அப்பா வந்து இப்படி நினைக்கலாம், ஸோ நான் என்னோட மகளோ இந்த மாதிரி வந்து என்னை வந்து ட்ரீட் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க, இந்த சுச்சுவேஷனில் நான் அவங்களை எப்படி வந்து நான் வந்து மன்னிக்கலாம்? ஸோ ஒரு ஹஸ்பண்ட் வந்து நினைக்கலாம், ஸோ என்னோட மனைவி வந்து இந்த மாதிரி வந்து செஞ்சுட்டாங்க, ஸோ அப்போ நான் அவங்கள எப்படிலாம் நான் வந்து ஃபர்கிவ் பண்ணலாம்? ஸோ அதே இது வந்து ஒரு மனைவி வந்து ஸோ கணவன் வந்து தனக்கு இவ்வளோ பெரிய கொடுமையை வந்து செஞ்சுட்டாங்க, ஸோ அவங்கள நான் எப்படி வந்து மன்னிக்கலாம்? ஸோ 2 பிரதர்ஸ் கிடையில, 2 பிஸ்னஸ் பார்ட்னர் கிடையில, ஸோ ஒரு ஒர்க்கிங் பிளேஸில், ஸோ எந்த இடத்துல வேணாலும் இந்த ஹவு கேன் ஐ ஃபர்கிவ் எ பர்சன் ஹூ பீட் மை சில்ட்ரன்ங்கிற கொஸ்டினை வேற கொஸ்டினாக நீங்கள் ஒரு 1000 கொஸ்டின் கூட நீங்கள் அந்த இடத்துல போட்டுட்டு ஸோ அதுக்கு எப்படி அதை வந்து நம்ம பண்ணணும், எப்படி அந்த பர்சனை மன்னிக்கணுங்கிறதுக்கு டோர்கம் சார் வந்து ஒரு 5 கொஸ்டின் வந்து நீங்கள் கேளுங்க. உங்களுக்குள்ளே நீங்கள் கேட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணீங்கன்னா ஸோ அதுதான் வந்து எப்படி வந்து தனக்கு இவ்வளோ பெரிய கொடுமை செஞ்சவங்கள நான் மன்னிக்கிறது அப்படிங்கிறதுக்கான சொல்யூஷன் கிடைக்குங்கிறத சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் அ டிராஸ்டிக் சுச்சுவேஷன். ஹவெவர் யூ மே ஆஸ்க் யுவர் செல்ஃப் அ ஃபியூ கொஸ்டின்ஸ். ஒரு 5 கொஸ்டின் வந்து கேட்க சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி என்ன அப்படிங்கிறத நம்ம வர ஃப்ரைடே வந்து இதே 6:30 to 7:30 செல்லன் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த செஷன் வந்து நம்ம வந்து யூடியூப்பில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நான் உங்களுக்கு அனுப்புகிறோம். ஸோ நீங்கள் அதில் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள், ஸோ அதை ஷேர் பண்ணுங்கள், உங்களோட தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் அனுப்பி அவங்களையும் வந்து இதை வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ண சொல்லணும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நம்ம இதோட செகண்ட் பார்ட்டை வந்து வர டியூஸ்டே பார்ட் 2 வந்து நம்ம வந்து பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.